இந்தியாவில் பழமை வாய்ந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்வதை ஒழுங்குபடுத்த 1972ஆம் ஆண்டில் ஆன்டிகுட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷரர் ஆக்ட் என்ற சட்டம் இயற்றப்பட்டது. தொல்லியல் துறை அதிகாரிகள் ஒரு பொருளை பரிசோதித்து அது பாரம்பரியமானது இல்லை என சான்றிதழ் வழங்கினால் மட்டுமே ஏற்றுமதி செய்ய முடியும். ஆனால் சிலை கடத்தலில் ஈடுபடுபவர்கள் உண்மை சிலையை முலாம் பூசி புதிய சிலை போல சான்றிதழ் வாங்கிவிடுவர். காரணம், வெளிநாடுகளில் இந்திய சிலைகளுக்கு, குறிப்பாக தமிழக கோவில்களில் உள்ள ஐம்பொன் சிலைகளுக்கு மவுசு அதிகம். சீனாவின் ஹுவாங், லண்டனில் சொத்பி, அமெரிக்காவின் கிறிஸ்டி போன்ற பெரும் ஏல நிறுவனங்கள் பழமையான சிலைகளை அதிகம் ஏலம் விடுகின்றன. தொன்மை, அளவு மற்றும் எடையை வைத்து பழமையான சிலைக்கு விலை மதிப்பிடப்படுகிறது. தமிழகத்தில் 12ஆம் நூற்றாண்டு சிலைகளுக்கு சர்வதேச சந்தையில் தேவை இருப்பதால் சிலை திருடர்கள் தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, காஞ்சிபுரம் ஆகிய நகரங்கள் மீது அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தமிழகத்தில் பழமை வாய்ந்த கோயில் கோபுர கலசங்களில் இரிடியம் இருப்பதால் அவையும் திருடப்படுகின்றன. ஆரம்பத்தில் பேனா முனையை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட இரிடியம் தற்பொழுது செயற்கைக்கோள், போர் விமானங்களின் என்ஜினிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இரிடியத்தை தங்கத்தின் எடையில் 0.2% கலந்தால் சுத்தமான 100 கேரட் தங்கமாக காட்டுவதன் மூலம் தங்கத்திலும் மோசடி நடக்கிறது என்பது கூடுதல் தகவல். ஆண்டுக்கு 3 டன் இரிடியம் மட்டுமே பூமியிலிருந்து எடுக்கப்படுவதால் இரிடியத்தை தேடி அலைபவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கும் மிக பழமையான கோபுரங்கள் இலக்காகியிருக்கின்றன. அண்மையில் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்ட 2 சிலைகள் இந்தியாவிலிருந்து திருடிச் செல்லப்பட்டவை என புகார் எழுந்தது. கலாச்சார சொத்துரிமை சட்டங்களை மீறி கடத்தப்பட்ட அந்த சிலைகளை திரும்ப அனுப்பும்படி ஆஸ்திரேலிய அரசிற்கு இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அருங்காட்சியகமும் அந்த சிலைகளை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதேபோல இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிலும் கடத்தப்பட்ட பழங்கால சிலைகளை மீட்கும் நடவடிக்கையில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது.